ஓகேப்பா 16 சம் பார்க்க போறோம். 16 சம்ல என்ன கொடுத்திருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 x பவர் 12 y பவர் 6 z பவர் 14 கொடுத்திருக்காங்க. இது என்ன பண்ண போறோம், 289 அப்படின்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா ரூட் கண்டுபிடிக்கிறேன். 289க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும், ஸ்கொயர் டேபிள்ல 17 ஸ்கொயர் வந்து 289. ஸோ ஆன்சர் என்ன வரும், 17 வரும். அடுத்தது இந்த எக்ஸ் பவர் 12 இருக்கு இல்லையா, அதுக்கும் y பவர் எக்ஸ் அந்த வேரியபிள்ஸ்க்கு வந்து நான் தனியா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். எக்ஸ் பவர் 12 y பவர் 6 z பவர் 14 இருக்கு. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரணும், இந்த ஸ்கொயர் வந்து மேல போச்சுன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஹாஃபா மாறிடும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. எக்ஸ் பவர் 12 டிவைடட் பை 2 ஆயிடும், yக்கு வந்து 6/2 இருக்கும், zக்கு வந்து 14/2 இருக்கும். அப்ப என்ன ஆயிரும், இதோட வேல்யூ எக்ஸ் பவர் 6ன்னு மாறிடும், இந்த 12க்கு வந்து 6ன்னு மாறிடும், y பவர் 3ன்னு மாறிடும், zக்கு 7ன்னு மாறும். புரிஞ்சுச்சா? ஓகே தானே. என்ன எந்த இதுல இருக்குது, இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றோம். 17 ஃபைனலா ஆன்சர் என்ன வந்திருக்குது, 17 எக்ஸ் பவர் 6 y பவர் 3 z பவர் 7. இதுதான் ஃபைனல் ஆன்சர். எந்த ஆப்ஷன்ல இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா. இது பாருங்க, கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா என்ன இருக்குது, கியூப் ரூட் 8x3, அதுக்குள்ள வந்து மல்டிப்ளை பை 27x கியூப் மல்டிப்ளை பை 64x கியூப்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கியூப் ரூட் தெரிஞ்சிருக்கணும். கியூப் ரூட்னா 8க்கு கியூப் ரூட் எடுத்தா என்ன வரும், கியூப் ரூட் ஆஃப் 8 2ன்னு வந்துடும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன வந்துருது, 2ன்னு வந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த 27க்கு கியூப் ரூட் எடுக்கிறோம். கியூப் ரூட் ஆஃப் 27 எவ்வளவு, 3ன்னு வரும். 3 3s are 9, 9 3s are 27. ஸோ என்ன வரும், 3ன்னு வந்துடும். 64 அப்படின்னு இருக்குது. 64க்கு நான் கியூப் எடுத்தா என்ன வரும், கியூப் எடுத்தனா 4 into 4 into 4 4 வந்து 3 டைம்ஸ் வந்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 64 வரும். கியூப் ரூட் எடுக்க தெரியல மேம் அப்படின்னா என்ன பண்ணலாம், 8 இருக்குது இல்லையா, அதை வந்து எல் டிவிஷன் மெத்தட்ல போடலாம். 4 2s are 8, 2 2s are 4. இப்போ என்ன வந்துருச்சு, 2 பவர் 3 வந்துருக்கு. அப்ப நான் கியூப் ரூட் போட்டேன் அப்படின்னா இங்க கியூப் இருக்கும். இப்ப 3 வந்து நான் இந்த கியூப் ரூட்டை மேல எடுத்துட்டு வந்தா என்ன வரும், 2 பவர் 3 into 1/3 வரும். 3 3 கேன்சல் பண்ணா 2ன்றதோட கியூப் ரூட் தான் 8ன்றது வந்து. அதே மாதிரி நம்ம 64 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். 64 போட்டோம் அப்படின்னா 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா. 3 2s are 6, 2 2s are 4. 2 போட்டோம்னா அகைன் 1 2 is 2, 6 2s are 12 வந்துடும். இங்க 2 போட்டோம்னா 8 2s are 16. அப்புறம் 2 போட்டோம்னா 4 2s are 8ன்னு வரும். திருப்பி ஒரு 2 போட்டோம்னா 2 2s are 4. இப்ப எத்தனை வந்திருக்குது, 1 2 3 4 5 6 வந்திருக்கு. ஸோ 2 பவர் 6 இருக்குது. 2 பவர் 6 அப்படின்றது வந்து என்ன பண்றேன், கியூப் ரூட் எடுக்க போறேன். கியூப் ரூட் எடுத்தா என்ன வந்துடும், 1/3 வரும். ஸோ கேன்சல் பண்ண அப்படின்னா 2 பவர் 2 which is equal to 4. அப்போ இதோட 64ஓட கியூப் ரூட் என்னது, 4ன்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்துச்சு. புரியுதா, இப்படியும் போடலாம். இப்போ இதுக்கு தனித்தனியா நான் எடுத்துட்டேன் இல்லையா, 2 3 4ன்னு வந்திருக்கு. ஸோ 2 into 3 into 4ன்றது கியூப் ரூட் எடுத்ததுக்கு அப்புறம் வர ஆன்சர். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த உள்ள எக்ஸ் கியூப் அது வந்து எத்தனை தடவை இருக்குது, 3 தடவை வந்து பிரசென்ட் ஆயிருக்கு. எக்ஸ் கியூப் எக்ஸ் கியூப் எக்ஸ் கியூப். அப்போ 3 தடவை இருந்துச்சுன்னா எல்லாம் ஈக்குவலா இருக்குது, மல்டிப்ளைல இருக்குது, அதாவது பேஸ் ஈக்குவலா இருக்குது, பவர் வந்து மல்டிப்ளைல இருக்குது. அப்ப என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம் இல்லையா. ஸோ ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும், எக்ஸ் பவர் 9 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ எக்ஸ் பவர் 9 அப்படின்றத நான் என்ன பண்ண போறேன், அதுக்கு கியூப் ரூட் எடுக்க போறேன். எக்ஸ் பவர் 9க்கு கியூப் ரூட் எடுத்தா என்ன வரும், எக்ஸ் கியூப். எக்ஸ் பவர் 9 வராது, அதாவது எக்ஸ் கியூப் 3 தடவை பிரசென்ட் ஆயிருக்குது. இங்க பாருங்க, எக்ஸ் கியூப் அப்படின்றது 3 தடவை இருக்குது இல்லையா, இப்படி வரும். ஸோ 9 அப்படின்னு சொல்லி வரும். 9க்கு வந்து திருப்பி என்ன பண்ணணும், எக்ஸ் பவர் 9 வந்தா அதை வந்து கியூப் ரூட் எடுக்கும்போது என்ன வந்துடும், 3ஆல மல்டிப்ளை, கீழே 1/3ஆல மல்டிப்ளை பண்ணும்போது கீழே 3 வந்துடும். 3 3s are 9. அப்போ ஒரு எக்ஸ் கியூப் இருக்குது. ஸோ இதோட காமனா ஒரு எக்ஸ் கியூப் இருக்குது. 2 3s are 6ன்னு வரும். 6 4s are என்ன வரும், 24ன்னு வரும். ஸோ 24 எக்ஸ் கியூப் அப்படின்றது ஃபைனல் ஆன்சர் வரும். புரிஞ்சுச்சா? ஓகே, 8 எக்ஸ் கியூப் இருக்குது இன்டூ 27 எக்ஸ் கியூப் 64 எக்ஸ் கியூப்னு இருக்கு. அந்த நம்பர்ஸ்க்குலாம் வந்து நம்ம தனித்தனியா கியூப் ரூட் எடுத்துக்கிறோம். அதை மல்டிப்ளைல வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா மல்டிப்ளைல போடுறோம். மல்டிப்ளைல போட்டு திருப்பி மிச்சம் இருக்கிற வேரியபிள்ஸும் பவர்ஸோட சேர்த்து அதை எடுத்துக்கிறோம். எக்ஸ் கியூப் எக்ஸ் கியூப் எக்ஸ் கியூப் a பவர் m அந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதனால நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். 3 + 3 6ன்னு வரும், 6 + 3 9 வருது. 9 அப்படின்னா அதுக்கு கியூப் ரூட் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 3 வருது. ஸோ என் ஃபைனல் ஆன்சர் 24 எக்ஸ் பவர் 3. எந்த இதுல, பி ஆப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போ 0.25 இருக்குது இல்லையா,
0.25 டிவைடட் பை 1.44 அப்படின்னு இருக்கு. அது எதுக்குள்ள இருக்கு? ஸ்கொயர் ரூட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட் அப்படின்னு வச்சனால எனக்கு கஷ்டமா இருக்குது இல்லையா, அதனால நான் என்ன பண்றேன், பாயிண்டை ரிமூவ் பண்றேன். இப்போ ஒரு சம் வந்து 0.2 டிவைடட் பை 0.4 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை நான் ரிமூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், வெளியில வந்து இதை மல்டிப்ளை பை 10ன்னு போட்டோம்னா இப்ப என்ன வரும், நார்மலா 2 10s are 20 வந்துடும், கீழே 4 10s are 14 வரும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க, சோ ஒரு ஸ்தானம் தள்ளி ரிமூவ் பண்ணனா 2/4 அப்படின்னு வரும். ஓகேவா, இதை 1/2ன்னு எழுதலாம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஒரு பாயிண்ட் தள்ளி இருக்கிறதுக்கு ஒரு 10ஆல மல்டிப்ளை பண்ணும். ஒருவேளை பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்துச்சுன்னா அதை 100ஆல மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அது வந்து 2ஆ மாறிடும். 0.02 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அதை நான் 100ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிரும், 2ன்னு வந்து. ஓகேவா, அதேதான் இங்க பண்ண போறேன். என்ன இருக்குது, மேல வந்து 0.25 இருக்கு, 0.25 டிவைடட் பை 1.44 இருக்கு. இதை நான் என்ன பண்ண போறேன், ஸ்கொயர் ரூட்குள்ள இருக்குது, இதுல மேல 2 நம்பர் கீழே 2 நம்பர் இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்னா 100ஆல மல்டிப்ளை பண்றேன். 100ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 25ன்னு மாறிடும். ஏன் 25ன்னு மாறுது, 2500 வரும், கீழே வந்து 14400ன்னு வரும். இந்த 2 ஸ்தானத்துல புள்ளி வச்சிருக்கிறதுனால இதை நான் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா 25 டிவைடட் பை 144ன்னு வரும் மேல. புரிஞ்சிருச்சா, 25 divided by 144. இப்ப பாருங்களேன், இந்த சைடு மல்டிப்ளை பை 3.6 into 4.9 divided by 6.25 கொடுத்துருக்காங்க. அப்ப 2 நம்பர் வந்து இங்க வந்து ஒரு நம்பரும் இங்க வந்து ஒரு நம்பர், அப்ப 2 நம்பர் வந்து பாயிண்ட் மேலேயும் இருக்குதா, கீழே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. அப்புறம் என்ன பண்றேன், அகெயின் வந்து நான் வந்து 100ஆல மல்டிப்ளை பண்றேன். So 4.9 divided by 6.25. இவங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கு, இதுல பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு, அப்ப அதுலயும் 2 நம்பர் இருக்குமா. அப்ப நான் 100ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிரும், இங்க மல்டிப்ளை பை 100 போடுறேன், திருப்பி அகைன் கீழே வந்து 100ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன வந்துடும், 36 into 49 டிவைடட் பை 625ன்னு வரும். இப்போ நம்ம ஹோல் நம்பர்ல கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா, இதை நான் என்ன பண்றேன், அப்படியே அங்க போய் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். இந்த நம்பர்ஸை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணா வரும், நோட் பண்ணிக்கோங்க. இது ஈஸி தானப்பா, மல்டிப்ளை பை 100 பண்ணிருக்கேன், அதனால வந்து நம்மளுக்கு ஹோல் நம்பர்ல ஆன்சர் கிடைச்சிச்சு. நான் என்ன பண்றேன், ஸ்கொயர் ரூட்குள்ள அந்த நம்பர் இருக்கு, சோ ஸ்கொயர் ரூட்குள்ள கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்றேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்களேன், இங்க ஸ்கொயர் எடுத்தா என்ன வரும், 25க்கு 5 வரும். 5 டிவைடட் பை 12 12s are 144. அப்போ ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 5/12 அப்படின்றது நம்மளுக்கு வேல்யூவா கிடைச்சிருக்குது. இப்போ இந்த இதுக்கு பண்ணோம் இல்லையா, இதுக்கு நான் தனித்தனியா ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும், இங்க 6 இருக்கு, 6 6 are 36, ஸோ ஒரு 6 வெளில வந்துருச்சு. 7 7s are 49ன்றதுனால இங்க ஒரு 7 வந்திருக்கு. டிவைடட் பை 625 எதோட ஸ்கொயர், 25ஓட ஸ்கொயர் 625. இல்ல தெரியலன்னா எல் டிவிஷன் மெத்தட்ல போட்டு போடுறேன், 25 வரும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இதை எடுத்துட்டு போய் அங்க சப்ஸ்டியூட் பண்றேன். அதாவது இங்க போடுறேன் 5/12 into 6 into 7/25ன்னு போடுறோம். இப்ப கேன்சல் பண்ணலாமா, 1 5 is 5, 5 5s are 25ன்னு வரும். திருப்பி 12 6ல கேன்சல் பண்ணா 2 6 are 12ன்னு வரும். அப்ப மேல ஆன்சர் என்ன இருக்கு, பேலன்ஸ் வந்து 7 இருக்குது, இங்க டிவைடட் பை 2 into 5 இருக்குது, 10ன்னு வரும். ஆன்சர் 0.7 வரும். இந்த ஆப்ஷன்ல இருக்குது 0.7, ஏ ஆப்ஷன்ல இருக்கு. கரெக்ட் ஆன்சர் ஏ ஆப்ஷன்ல இருக்கு, 0.7. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் டைம் பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க, 3/8 the whole power 5 into 3/8 the whole power 4 divided by 3/8 the whole power 9 கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம், இந்த பேஸ் 3/8 அப்படின்றது ஈக்குவலா எல்லா இடத்துலயும் இருக்கு, பிரசன்ட் ஆயிருக்கு இல்லையா. சோ மல்டிப்ளைல இருக்கிறத நான் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணா என்ன ஆகும், 3/8 the whole power 5 plus 4 என்ன வந்துருப்பா, டிவைடட் பை 3/8 the whole power 9. ஓகேவா, இப்போ 5 plus 4 என்ன வந்துரும், 9 வரும் இல்லையா. சோ 3/8 whole power 9 டிவைட்ல இருக்கிறத என்ன பண்ணலாம், மல்டிப்ளைல மாத்தி எழுதலாம். சோ மல்டிப்ளை டிவைட்ல போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் கூட போடுங்க. 3/8 the whole power 9 அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 3க்கும் வந்து 9 இருக்குன்னு அர்த்தம், இந்த 8க்கும் 9 இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கேயும் 3க்கு 9 இருக்குது, 8க்கும் 9 இருக்குன்னு அர்த்தம். அப்ப நான் மல்டிப்ளைல மாத்தினா இது எப்படி எழுதுவேன், 3/9 தனித்தனி எடுத்துனா கூட 3/9 8 power 9 மல்டிப்ளை பை இது என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன், இன்வர்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். சோ 8 power 9 டிவைடட் பை 3 power 9 மாறிடும். இதுல 3/9 3 power 9 3 power 9 கேன்சல் ஆயிடும். 8 power 9 8 power 9 கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் 1 கிடைக்கும். இந்த ஆப்ஷன்ல இருக்கு, டி ஆப்ஷன்ல இருக்கு. சிம்பிளிஃபை பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். எப்பயுமே ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டினை வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு நோட்ல எடுத்து எழுதினதுக்கு அப்புறம் இதான் பண்ணணுமா அதான் பண்ணுமா அப்படின்ற ஒரு கிளாரிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அதனால நம்ம எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
இந்த கொஸ்டின் பாருங்களேன், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 எக்ஸ் பிளஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு பார்த்தோன்னே ஏதாவது ஃபார்முலா இருக்குதா அப்படின்றது ஸ்ட்ரைக் ஆகும். என்ன ஃபார்முலா இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 25 சொல்லியிருக்கேன். அப்ப என்ன மாதிரி ஃபார்மேட்ல அதை மாத்தலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா நானு? அடுத்தது டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3ன்னு வருது. இதே மாதிரி இங்க டிவைடட் இருக்கா, இங்க டிவைடட் சிம்பிள் போட்டு எக்ஸ் பிளஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வச்சுக்கோங்க. எக்ஸ் பிளஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இங்க கீழே உள்ள எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறேன். இப்ப பாருங்களேன், இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். என்ன இருக்குது? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்ல இதுவும் வந்துருச்சு, இதுவும் வந்துருச்சு. சோ நான் என்ன பண்றேன், அது ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி நான் எழுதுறேன். சோ இதுல நான் என்ன பண்றேன்னா எக்ஸ் மைனஸ் 5 இன்டூ எக்ஸ் பிளஸ் 5 டிவைடட் பை இந்த இடத்துல எக்ஸ் பிளஸ் 3ன்னு வந்துடும் இல்லையா, எக்ஸ் பிளஸ் 3. ஸோ மல்டிப்ளைல இருக்கிறது என்ன ஆகுது, டிவைட்ல இருக்கிறது மல்டிப்ளைல மாத்துறேன். மல்டிப்ளைல மாத்தினா இது அப்படியே கம்ப்ளீட்டா நான் மாத்த போறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் அப்படின்றத நான் மேல கொண்டு போய் எழுதுறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 3 இன்டூ எக்ஸ் பிளஸ் 3ன்னு எழுதுறேன். டிவைடட் பை இங்க மேல இருக்குது இல்லையா எக்ஸ் பிளஸ் 5 த ஹோல் ஸ்கொயர், அது என்ன வந்துடும், டினாமினேட்டர்ல வந்துடும் எக்ஸ் பிளஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர். புரிஞ்சுச்சா? இப்ப இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். எக்ஸ் பிளஸ் 3 இங்க இருக்குது, இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் 3 இருக்கு, ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் எக்ஸ் பிளஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்போ ஒரு ஸ்கொயருக்கும் இங்க ஒரு எக்ஸ் பிளஸ் 5 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது என்னப்பா, எக்ஸ் மைனஸ் 5 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 5 இருக்கு. புரிஞ்சுச்சா? இது எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, எக்ஸ் மைனஸ் 5 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் பிளஸ் 5. ஓகேவா? பி ஆப்ஷன்ல இருக்கு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், பார்த்தோன்னு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா சிம்பிளான கொஸ்டின் தான். நம்ம பேஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்குது இல்லையா, அது ஒரு ஐடியா வச்சுக்கணும். இன்னொன்னு ஹோல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஐடியா வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா சால்வ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ எம் பவர் ஏ இருக்குது, எம் பவர் பி இருக்குது. ஃபர்ஸ்ட் டிவைட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் எம். ஸோ நம்ம மேல எடுத்துட்டு போனா என்ன வந்துடும், எம் பவர் ஏ மைனஸ் பின்னு வந்துடும். அதாவது இந்த இடத்துல இருக்கிறது பேஸ் ரெண்டும் ஈக்குவலா இருக்கிறதுனால டிவைட் ஃபார்முலால நான் போடுறேன். எம் பவர் ஏ மைனஸ் பி ஹோல் பவர் a பிளஸ் பி இருக்குது இல்லையா, சோ ஹோல் பவர் a பிளஸ் பி. புரிஞ்சுச்சா என்ன போட்டிருக்கேன்னு? இப்ப என்ன இருக்குது, m இருக்குது. இந்த பிராக்கெட்டை மட்டும் பாக்குறேன். பிராக்கெட் பார்த்தா பேஸ் எனக்கு ஈக்குவலா இருக்கு. சோ டிவைட்ல இருக்கனால நான் மேல கொண்டு போய் a மைனஸ் பி, இந்த இடத்துல வந்து ஹோல் பிராக்கெட் a பிளஸ் பின்னு இருக்குது, அதையும் நான் போட்டுறேன். அப்போ அடுத்த சமயம் நான் அப்படியே அடுத்த இதையும் அப்படியே போடலாம் இல்லையா. சோ b மைனஸ் சின்னு வரும். உள்ள வெளியில என்ன இருக்குது, b பிளஸ் சின்னு இருக்குது. அடுத்து மல்டிப்ளை பை எம் பவர் சி மைனஸ் ஏன்னு மாத்திடுவோம் உள்ள உள்ளத. சோ வெளில உள்ளது சி பிளஸ் ஏன்னு இருக்கு. மல்டிப்ளை பை 1 பை ஏ. இதுல சில பேர் என்ன பண்றீங்கன்னா இந்த மைனஸ் பியும் பிளஸ் பியும் கேன்சல் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. அப்படி பண்ண முடியாது இல்லையா. ஏன் அப்படின்னா இது மல்டிப்ளைல இருக்குது. மல்டிப்ளைல இருக்குது அப்படின்ற போது ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பின்னு அர்த்தம். அப்ப நான் ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் எம் ஹோல் பவர் என்னன்ற ஃபார்முலாக்கு நான் போயிருவேன். சோ ஏ பவர் எம் என் அப்படின்னு போட்டோம்னா என்ன வரும், இப்போ இங்க இங்க வந்து எம் கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ அந்த ஃபார்முலால நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்றேன். என்ன பண்றேன்னா எம் அப்படியே வச்சுக்கிறேன். இதுக்கு மேல என்னென்ன இருக்குது, ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பின்னு மாறிடுச்சு. சோ மல்டிப்ளை பை இந்த எம் என்ன மாறிடும், பி மைனஸ் சி இன்டூ பி பிளஸ் சின்னு வந்து மல்டிப்ளைல இருக்கு. சோ கேன்சல் பண்ண முடியாது. எம் பவர் சி மைனஸ் ஏ இன்டூ சி பிளஸ் ஏன்னு வரும். இன்டூ இந்த 1 பை எம் அப்படியே வச்சுக்கோங்க, இங்க எப்படி இருக்கட்டும். இப்ப என்ன ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு, இது ஒரு ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. சோ ஏ மைனஸ் பி இன்டூ ஏ பிளஸ் பி. இதை நான் என்ன பண்றேன், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்ல நான் எழுதுறேன். சோ அப்படி எழுதுனா என்ன வந்துடும், எம் பவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்றது வரும். மல்டிப்ளை பை எம் பவர் இதையும் நான் அதே ஃபார்மேட்ல பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்னு எழுதுறேன். சோ இன்டூ எம் பவர் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். இப்ப என்ன பண்ணலாம், இங்க பாருங்களா பேஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்கு, மல்டிப்ளைல இருக்கு. அப்ப நான் மேல உள்ள பவர் எல்லாம் ஆட் பண்ணிக்குவேன். சோ ஆட் பண்ணா இங்க ஒரு எம் 1 பை எம் இருக்கா, அதையும் போட்டுக்கோங்க, மறந்துடாதீங்க. 1 பை எம் இருக்கு. சோ ஈக்குவல் டு இங்க பாருங்களா எம் எல்லாமே பேஸ்ல இருக்குனால நான் என்ன பண்றேன், மேல எடுத்துக்கிறேன். சோ எம் பவர் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு இருக்கு. என்ன பண்ணிருக்கேன், இந்த பேஸ் எல்லாம் ஈக்குவலா இருந்ததுனால நம்ம எப்பயும் போடுற மாதிரி நான் வந்து மேல உள்ள பவர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்கேன். சோ என்ன பண்றேன், ஏ ஸ்கொயர் இங்க ஒரு மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்கு, கேன்சல் ஆயிரும் இல்லையா. சோ மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். மைனஸ் சி ஸ்கொயரும் இங்க ஒரு
பிளஸ் சி ஸ்கொயரும் இருக்குது, கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னு என்ன வரும்? எம் பவர் ஜீரோன்னு வரும். ஸோ எம் பவர் ஜீரோ இதோடது இன்டூ மல்டிப்ளை பை 1/m. இந்த எம் அப்படியே எடுத்திருக்கேன். ஸோ எம் பவர் ஜீரோ எனிதிங் பவர் ஜீரோ என்னப்பா ஆன்சர்? ஏ பவர் ஜீரோ வந்து என்னது? 1ன்றதான் வேல்யூ நம்மளுக்கு. ஸோ எம் பவர் ஜீரோவும் இங்க என்ன வரும்? வேல்யூ 1 தான் வரும். ஸோ இதுக்கு நான் 1 சப்ஸ்டியூட் பண்றேன். எம் பவர் இந்த ஃபுல்லா போட்டே போடுங்க, இல்லாட்டி கடைசியா பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. ஸோ எம் பவர் ஜீரோன்னு இருக்கு. இப்ப பாருங்களேன், எம் பவர் ஜீரோ தான் இருக்கு. இதுல என்னது? எம் பவர் 1 இருக்கு. ஸோ இதையும் கேன்சல் பண்ண முடியாது. ஓகேவா? எம் பவர் ஜீரோன்றது 1 வரும். மிச்சம் இருக்கிற வேல்யூ என்ன? 1/m அப்படின்றது நம்மளுக்கு ஃபைனலா ஆன்சர் கிடைக்கும். ஸோ 1/m அப்படின்ற ஃபைனல் ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க, 1/m ஏ ஆப்ஷன்ல இருக்கு. புரிஞ்சுச்சா? இது ஒரு பெரிய சம் மாதிரி தெரியும். ஸோ பாத்தீங்க அப்படின்னா அந்த பேஸ் ஈக்குவலைஸ் பண்ணீங்க அப்படின்றது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு மைண்ட்ல அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா வந்து ஏதோ ஒரு ஃபார்முலால வருமா அப்படின்றத ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். அப்ப நம்ம ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் அந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வந்துடும். அப்படி இல்ல மல்டிபிளிகேஷன்ல இருக்குன்னா ஏ பவர் எம் இன்டூ ஏ பவர் என் ஃபார்மேட்ல மாத்த முடியுமான்னு பாருங்க. ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணி மாத்தினீங்க அப்படின்னா சால்வ் பண்ணிடுங்க சார். அடுத்த கொஸ்டின் போலாம். இதெல்லாம் பாருங்களேன், ஃபைண்ட் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இதுல எல்லாமே கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கொஸ்டின்ஸ்லாம். ஓகே போடலாமா? 57 மைனஸ் 42 மைனஸ் கர்லி பிரேஸ்க்குள்ள 37 மைனஸ் 20 மைனஸ் எக்ஸ் is equal to என்ன கொடுத்துருக்காங்க? 176 divided by 8 divided by 4ன்னு கொடுத்துருக்காங்க பிராக்கெட்ல. அது நான் என்ன பண்ணிக்கிறேன்? 4 2 சார் 8 இல்லையா? ஸோ டிவைடட் பை 4ன்னு எழுதிக்கிறேன். இப்போ திருப்பி அகைன் இதை நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 57 மைனஸ் 42 மைனஸ் 37 இருக்குது. இப்போ பாருங்களேன், நான் என்ன சொல்லியிருக்கேன்? இந்த குட்டி பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிட்டு அப்புறம் கர்லி பிரேஸ் அப்புறம் ஸ்கொயர் பிரேஸ்ன்னு போச்சுனேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள பிராக்கெட்டை சால்வ் பண்ணி எடுத்துட்டு போறோம். ஆனா இதுல சால்வ் பண்ண முடியுமா? 20 மைனஸ் எக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு என்னன்னே தெரியல. எக்ஸ்ன்ற வேல்யூவை நம்ம மைனஸே பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்றேன்னா இந்த மைனஸை வந்து உள்ள அப்படியே எடுத்துட்டு போயிடும். இந்த இதுக்கு ஒரு மைனஸும் இதுக்கு ஒரு மைனஸும் எடுத்துட்டு போறேன். அப்ப நான் என்ன பண்ணிடுவேன்? 37 இந்த மைனஸ் உள்ள எடுத்துட்டு போனா மைனஸ் 20 ஆயிரும். இந்த மைனஸ் அகைன் எக்ஸுக்கு முன்னாடி எடுத்துட்டு போனா பிளஸ் எக்ஸ்ன்னு வந்துடும். ஸோ பிளஸ் எக்ஸ் is equal to 176 divided by 4ன்னு இருப்பாங்க. 176 divided by 4 பண்ணலாமா? 176 divided by 4 என்ன ஒரு ஆன்சர்? 4 4s are 16 வரும், பேலன்ஸ் 1 வரும். அகைன் 4 4s are 16, 44ன்னு எனக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ ஈக்குவல் டு 44 நான் போட்டுக்கிறேன். அடுத்தது 57 மைனஸ் 42 பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ இதை என்ன பண்ணலாம்? இதை வந்து நான் சால்வ் பண்ணிடலாம். 37 மைனஸ் 20 என்ன வரும்? 7. ஸோ 17 வரும் நம்மளுக்கு ஆன்சர். 17 பிளஸ் எக்ஸ்ன்னு வரும். இது கர்லி பிரேஸ் இருக்குது, ஈக்குவல் டு 44. இது அப்படியே போட்டுக்கோங்க. ஸோ 57 மைனஸ் 42. இப்போ என்ன பண்றேன்? இது நான் சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதை உள்ள கொடுத்துட்டு போறேன். இந்த மைனஸ் உள்ள எடுத்துட்டு போனா என்ன ஆகும்? மைனஸ் 17 வரும், மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். ஸோ ஈக்குவல் டு 44 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை நான் சால்வ் பண்றேன். 42 மைனஸ் 17 எவ்வளோப்பா? 42 மைனஸ் 17 இங்க என்ன வரும்? 12 வரும், இங்க 3 வந்துடும். ஸோ ஆன்சர் என்ன வரும்? 12 மைனஸ் 5ன்னு வரும். ஸோ இங்க 3 மைனஸ் 1 3 மைனஸ் 1 2ன்னு வரும். ஓகேவா? 12 மைனஸ் 7 5ன்னு வரும், 3 மைனஸ் 1 2ன்னு வரும், 25ன்னு வருது நம்மளுக்கு ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் என்னது? 25 மைனஸ் எக்ஸ்ன்னு வந்துருச்சு. இங்க ஒரு மைனஸ், இங்க 57 அப்படியே கீழே வருது, ஈக்குவல் டு 44 நம்மளுக்கு வந்துருச்சு. இது நான் சால்வ் பண்ணனா என்ன வரும்? இந்த மைனஸ் நான் திருப்பி அகைன் உள்ள எடுத்துட்டு போவேன் தானே. இது உள்ள எடுத்துட்டு போனோம்னா என்ன ஆகும்? 57 மைனஸ் 25 வரும். 57 மைனஸ் 25 இந்த மைனஸ் அகைன் எக்ஸுக்கு முன்னாடி போகும்போது என்ன வந்துடும்? பிளஸ் எக்ஸ்ன்னு வரும், ஈக்குவல் டு இந்த 44 அப்படியே இந்த சைடு வந்துடும். 57 மைனஸ் 25 பா. 57 மைனஸ் 25 என்ன வரும்? 7 மைனஸ் 5 2ன்னு வந்துடும். 5 minus 2 3ன்னு வரும். 32 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 32 plus x is equal to 44. இப்போ x கண்டுபிடிக்க என்ன பண்ணும்? இந்த 44க்கு பக்கத்துல இந்த 32 கொண்டு போகணும். அப்ப நான் இது பிளஸ்ல இருந்துச்சுன்னா இன்சைட் போகும்போது என்ன பண்ணிடுவேன்? 44 மைனஸ் 32 கொண்டு போவேன். அப்போ 44 மைனஸ் 32 என்னன்னு பாருங்க. 4 மைனஸ் 2 2ன்னு வரும். 12ன்றது நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஓகேவா? x is equal to என்ன வரும்பா? 12ன்னு ஆன்சர் கிடைச்சிருக்கு. இந்த ஆப்ஷன்ல இருக்கு, சி ஆப்ஷன்ல இருக்கு. புரிஞ்சுச்சா? சிம்பிளான மெத்தட் தான். எக்ஸ்ன்றதுக்கு எனக்கு இங்க பிராக்கெட் ரிமூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு இங்க வேல்யூ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் உள்ள எடுத்துட்டு போவேன். அப்படி இல்லை எனக்கு அந்த எக்ஸோட வேல்யூ தெரியல அப்படின்றதுனால என்ன பண்றேன்? மைனஸ் உள்ள எடுத்துட்டு போயிட்டு இந்த மைனஸால மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ்ன்னு மாறிடுது. ஸோ பிளஸ் எக்ஸ்ன்னு இந்த லைன்ல போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும்? அந்த சைடு இருக்கிறத நான் அப்படியே டிவைட் பண்ணி வந்துட்டே இருக்கேன். 44ன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு, அதை அப்படியே கொண்டு வந்திருக்கேன். திருப்பி அகைன் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கர்லி பிரேஸ்க்குள்ள
பிளஸ் எக்ஸ் இருக்கு, எக்ஸோட வேல்யூ எதுவும் இல்லைன்றதுனால இந்த மைனஸ் மல்டிபிள் இந்த உள்ள கொடுத்துட்டு போறேன். எடுத்துட்டு போனோம்னா -17 மைனஸ் எக்ஸ்னு மாறிடுது. ஸோ 47 - 17 25 கிடைக்குது. அகெயின் இந்த மைனஸ் உள்ள எடுத்துட்டு போனேன் அப்படின்னா 57 - 25 பிளஸ் எக்ஸ்ன்னு மாறிடுது. அந்த இதை இங்க போட்டுருப்பேன். ஈக்குவல் டு 24 நம்ம அப்படியே எடுத்துட்டு போறோம். ஸோ 57 - 25 32 நம்மளுக்கு கிடைக்குது. பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 44. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க இந்த 32 வந்து அந்த சைடு கொண்டு போறேன். 44 - 32 ஓட வேல்யூ 12 எனக்கு கிடைக்குது. ஸோ 12 நான் எந்த ஆப்ஷன்ல இருக்கு? சி ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஒரு இது கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து ஈக்குவல் டு 20 கொடுத்துட்டாங்க. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ 13 கியூப்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்றேன்? 13 கியூப் ஃபர்ஸ்ட் எழுதிக்கவா கொஸ்டின். ஸோ 7 கியூப் டிவைடட் பை 169 பிளஸ் 49 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 கொடுத்துருக்காங்க நமக்கு. சரி, எடுத்து எழுதணும்னா என்ன ஒரு ஐடியா கிடைக்குது? இதுக்கு கியூப் எடுக்கணும், இதுக்கு கியூப் எடுக்கணும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். அப்படின்னா எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ட்ரைக் ஆகுதா? ஸோ 13 ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் என்ன? 13 ஸ்கொயரோட வேல்யூ 169 வரும். ஸோ 169 நான் என்ன பண்றேன்னா 13ஓட மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா இங்க 13 கியூப் கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணணும்? 10 + 3ன்னு எடுத்துக்கிறேன். ஏன் அப்படி எடுத்துக்கிறேன்? ஏன்னா எனக்கு அப்படி பண்ணா ஈஸியா இருக்குது அப்படின்றதுனால நான் அப்படி எடுத்துக்கிறேன். 1690 உள்ள மல்டிப்ளை பை 10 பண்றேன். அகைன் என்ன பண்ணும்? 169 3ஆல மல்டிப்ளை பண்ணும். என்ன ஆன்சர் வரும்? 3 9s are 27, பேலன்ஸ் 2 வரும். 3 6 are 18, 18 + 2 20 வரும். 0 இங்க ஒரு 2, 1 3 is 3 + 2 5 வரும். ஸோ என்ன பண்றேன்? 1690ஓட 507 ஆட் பண்ண போறோம். ஸோ 7 கிடைக்கும். இங்க 9 6 5 இல்ல 11, பேலன்ஸ் 1 2197, 2 1 97. ஓகேவா? இப்போ இதோட ஆன்சர் வந்து 2197 நம்மளுக்கு கிடைச்சாச்சு. 7 கியூபோட வேல்யூ என்னப்பா? 7 ஸ்கொயரோட வேல்யூ 49. 7 கியூபோட வேல்யூ 343 நமக்கு கிடைக்கும். வேண்டாம் இல்ல அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. 49 இன்ட்டு 7ஆல மல்டிப்ளை பண்ணும். 9 7s are 63, பேலன்ஸ் 3 கிடைக்கும். 4 7s are 28, 28 + 6 எவ்வளோ? 34. ஓகே, 34 343 புரிஞ்சுச்சா? இப்போ என்ன பண்றேன்? இதோட வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். 2197 எனக்கு 13 கியூபோட வேல்யூ கிடைச்சிருக்கு. 2197 பிளஸ் 7 கியூபோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? 343 கிடைச்சிருக்கு. 343 டிவைடட் பை 169 பிளஸ் 49 எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சலாமா? 9 + 9 எவ்வளவுப்பா? 18 வரும். 8 பேலன்ஸ் 1 இருக்குது. 6 + 4 10, 10 + 1 11 வந்துடும். 1 பேலன்ஸ் 1 இருக்குது. ஸோ 218 is equal to 20 எனக்கு கிடைக்குது. ஓகேவா? இங்க ஒரு எக்ஸ் இருக்கு, மைனஸ் எக்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ண என்ன ஆன்சர் வருது? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றேன். 2197 பிளஸ் 343, 7 + 3 10 வரும். பேலன்ஸ் 1 இங்க என்ன வரும்? 14 வந்துடும். பேலன்ஸ் 1 345 வருது. 2540 கிடைக்குது எனக்கு ஆன்சர். ஸோ 20 இங்கே இப்படி போடுறேன். ஓகே, 2540 டிவைடட் பை 218 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 கிடைச்சிருக்கோம். இப்போ என்ன பண்றேன்? இதை நீங்க எக்ஸ் இந்த சைடு கொண்டு போயும் கேன்சல் பண்ணலாம், டேரக்டாவும் கேன்சல் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நீங்க ஸ்டெப் வைஸ் எனக்கு தெரியாது மேம் இப்பெல்லாம் போடுறதுக்கு அப்படின்னா இங்க இருந்து இங்க போடுறேன்ப்பா பாருங்க. இப்போ பாருங்களேன், 2540 இருக்குது, இந்த சைடு 20 இருக்குது. இதை நான் என்ன பண்ணுவேன்? 2540 is equal to 20 equal to 20 into 218 minus x ன்னு போடுவோம். இப்ப என்ன வரும்? இந்த 20 கீழே வரும் இல்லையா? இங்க டிவைடுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப்ல டிவைடுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன்னா இதை நான் டைரக்டா கேன்சல் பண்ணிக்கலாம். இதான் நான் என்ன பண்ண போறேன்னா இங்க இருக்கிற நம்பரும் இங்க இருக்கிற நம்பரையும் நான் கேன்சல் பண்ண போறேன் டைரக்டா. சோ 0 கேன்சல் ஆயிடுச்சு. 2 டேபிள்ல 254 கேன்சல் பண்ண போறேன். 1 2 is 2, 2 2s are 4, 7 2s are 14 வந்துருச்சு இல்லையா? என்ன ஆன்சர் வந்திருக்கு? 127 is equal to 127 is equal to இந்த இது அப்படியே அந்த சைட் போயிடுது. இங்க போச்சுன்னா 218 minus x ன்னு வரும். இப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, இந்த எக்ஸ் இன்சைட் கொண்டு வந்தோம்னா என்ன ஆகும்? பிளஸ் எக்ஸ் மாறிடும். ஸோ விச் இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த 218 minus 127 பண்ண போறோம். ஸோ 218 minus 127 பண்ணா என்ன வருது? 218 minus 127, 8 minus 7 1 வந்துடும். 11. ஸோ 11 10 9 91. ஆன்சர் என்ன வருது? 91 வருது. x is equal to 91 எனக்கு ஆன்சர் கிடைக்குது.
புரிஞ்சிச்சா? பெரிய விஷயம்லாம் இல்லப்பா. இங்க பாருங்க 2540 டிவைடட் பை 218 மைனஸ் எக்ஸ் இருக்கு ஈக்குவல் டு 20. இது வரைக்கும் சால்வ் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்போ என்ன பண்றேன்னா இந்த 218 மைனஸ் எக்ஸ் இந்த சைட் கொண்டு போய் இந்த 20 கீழே டிவைட்ல கொண்டு வர. ஏன்னா அது மல்டிபிளிகேஷன்ல மாறிடும் இல்லையா? அப்ப மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறது இந்த சைடு வரும்போது என்ன ஆயிரும்? டிவைட்ல வரும். டிவைட்ல வந்துச்சு அப்படின்னா 2540 அப்படின்றதையும் 20ன்றதையும் நான் கேன்சல் பண்ணா 0 கேன்சல் ஆயிரும். 2 த்ரிட் பண்ணோம் அப்படின்னா 127 அப்படின்னு வரும். 127 அப்படின்றது என்ன பண்றது? 218 மைனஸ் 127 பண்ணா எக்ஸோட வேல்யூ 91 கிடைக்குது. இந்த ஆப்ஷன்ல இருக்கு, சி ஆப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. (925) the whole square minus 225 the whole square minus equal to 1000x அப்படின்னு இருக்கு. 925க்கு ஹோல் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க இல்லையா? நான் என்ன பண்றேன், 925 into 925ன்னு போகணும். ஆனா யூஸ்வலா 5 டேபிளுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன ட்ரிக் இருக்குது அப்படின்னா, இப்ப பாருங்க 45 அப்படின்னு கொடுத்து ஹோல் ஸ்கொயர் பண்ண சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன், இந்த கடைசியா இருக்கிற நம்பரை தனியா பிரிச்சிருவேன். பிரிச்சிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற நம்பர் எல்லாம் இந்த சைடு வந்துடும். சோ இந்த சைடு வந்துருச்சுன்னா இது எப்படி பண்ணும், 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 25 வரும் இல்லையா? 5க்கு ஸ்கொயர் பண்றேன். 5க்கு ஸ்கொயர் பண்ணா 5 into 5 பண்ணா 25 வந்துடும். இந்த 4 இருக்கு இல்லையா, மிச்சம் இருக்கிற நம்பர், அதை அடுத்த நம்பரோட மல்டிப்ளை பண்றேன். அதாவது 4க்கு அடுத்த நம்பர் என்ன, 5 இருக்கு. சோ 4க்கு அடுத்த நம்பர் 5ஆல மல்டிப்ளை பண்ணா 20 எனக்கு ஒரு வேல்யூ கிடைக்குது. சோ கம்ப்ளீட்டா இதோட ஆன்சர் 2025 கிடைக்கும். புரிஞ்சுச்சா? ஒரு 5 டேபிள்ல முடியறதோட ஸ்கொயர் கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 55 ஹோல் ஸ்கொயர் இப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், கடைசியா இருக்கிற இந்த ஒரு நம்பரை பிரிச்சுட்டு மிச்சம் இருக்கிற நம்பர் போட்டோம்னா இந்த 5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா என்ன வேல்யூ கிடைக்கும், 25 எனக்கு கிடைக்கும். இந்த 5 அடுத்த நம்பரோட மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னா என்னது, 5க்கு அடுத்த நம்பர் 6 கிடைக்கும். சோ 6ஆல நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 13 கிடைக்கும். சோ கம்ப்ளீட்டா 55 the whole ஸ்கொயரோட ஆன்சர் 3025 நம்மளுக்கு கிடைக்கும். அதை நான் என்ன பண்ண போறேன், இங்க அப்ளை பண்ண போறேன். ஏன்னா 5 டேபிள்ல இது முடிஞ்சிருக்கு. இப்போ இங்க நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா என்ன பண்ணணும், இங்க நான் அப்ளை பண்ணேன்னா ஃபுல்லா 925 இருக்குது இல்லையா, அது நான் என்ன பண்றேன்னா ரெண்டா பிரிச்சுக்கிறேன். 925 தி ஹோல் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. அப்போ இது நான் வந்து யூனிட் டிஜிட் மட்டும் பிரிச்சேன்னா இந்த 93 எதோட 92 93 அதுக்கு அடுத்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த 5க்கு ஸ்கொயர் எடுத்தா 25ன்னு வந்துடும். புரிஞ்சுச்சா? அதே தான் நான் இங்கே பண்ண போறேன். 225க்கு லாஸ்ட் ஒரு நம்பர் இருக்குது இல்லையா, அதை வந்து எடுத்துட்டு 5 ஸ்கொயர் பண்ணா 25 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். மிச்சம் இருக்கிற நம்பர் அதுக்கு அடுத்த நம்பர் 22க்கு அடுத்த நம்பர் என்னது 23, அதால நான் மல்டிப்ளை பண்ண போறேன். சிம்பிளா புரிஞ்சுச்சா? 92வை 93ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், 2 3s are 6ன்னு கிடைக்கும். 9 3s are எவ்வளவு, 27. 2 9s are 18. 8 பேலன்ஸ் 1 வரும். 9 9s are 81. 81 plus 1 எவ்வளவு, 82. ஓகே, 82. 6ன்னு வரும். 8 plus 7 எவ்வளவு, 15. 5 1 2 2 4 plus 1 வந்து 5 மாறிடும். So 8 5 5 6 அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது 8 5 5 6 இந்த ஸ்கொயரை பிரிச்சிருக்கோம் இல்லையா, இந்த 5 அந்த லாஸ்ட்ல உள்ள 5 ஸ்கொயர் 25. 8 5 5 6 2 5 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. இதுக்கு அடுத்து என்ன பண்ணும், 22வை 23ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். 23 into 22 இப்படி பண்ணோம்னா என்ன வரும், 2 3s are 6ன்னு வருமா, 6 2 2s are 4. அகைன் 2ல தானே இருக்குது. அப்ப இதே நம்பர் தான் ரிப்பீட் ஆகும். சோ ஆட் பண்ணோம் அப்படின்னா 6 4 10 506ன்னு எனக்கு கிடைக்குது. 506 அப்படியே போட்டுறக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 5 பண்ணிருக்கோம். சோ இது நான் மைனஸ் தானே, இங்க கீழே போட்டுக்கிறேன். 50625 50625 நம்மளுக்கு ஃபைனலா ஆன்சர் கிடைக்குது. இதை நான் என்ன பண்ண போறேன், மைனஸ் பண்ண போறேன். 50625 மைனஸ் தானே கேட்டிருக்காங்க. மைனஸ் பண்ணோம்னா 5 minus 5 0ன்னு கிடைச்சிடும். 2 minus 2 0ன்னு வரும். திருப்பி 6 minus 6 எவ்வளவு, 0ன்னு வரும். 5 minus 0 5 வரும். 0 8ன்னு எனக்கு கிடைக்குது. இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் பண்ணி வர ஆன்சர் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கான், 1000x ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1000x. இப்ப எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கிறோம். சோ இந்த இதை என்ன பண்ணணும், இப்போ இது கீழே கொண்டு வந்துடலாம் இல்லையா 1000ஆல. அது நான் அந்த ஸ்டெப் நீங்க கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நீங்க போட்டு போடுங்க. இல்லைன்னா மேல இருக்கிற நம்பர் ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணலாம். ஓகே, 1000 இந்த 0 3 0க்கு 3 0 கேன்சல் ஆயிடுச்சு. அப்ப எக்ஸோட வேல்யூ எனக்கு என்ன ஃபைனலா கிடைச்சிருக்கு, 805ன்னு கிடைச்சிருக்கு. 805 எந்த ஆப்ஷன்ல இருக்குது, ஏ ஆப்ஷன்ல இருக்கு. ஒன்னும் இல்ல, இங்க பாருங்க 5 டேபிள் 5ல முடியுது ஒரு நம்பர், அதுக்கு ஹோல் ஸ்கொயர் எடுக்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை ரெண்டுத்தையும் இந்த யூனிட் டிஜிட் மட்டும் தனியா பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டீங்கன்னா 5ன்னு வரும்.
அதாவது 5ல முடிகிற எல்லாத்துக்கும் 25ன்ற ஆன்சர் தான் வரும். கடைசியா வந்து யூனிட்ஸ் அண்ட் டென்ஸ் பிளேஸ்ல பார்க்கும்போது ஒன்ஸ் அண்ட் டென்ஸ் டிஜிட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் வந்து 25 தான் வரும். டேபிள் ரெஃபர் பண்ணி பாருங்க. அதனால என்னன்னா 5 ஸ்கொயர் அப்படின்னு நான் எடுத்தேன்னா 25 வரும். இங்க மிச்சம் இருக்கிற நம்பர் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், கான்சிக்யூட்டிவ் நம்பர் அடுத்த நம்பர்ல மல்டிப்ளை பண்றேன். இப்போ 92 இருக்குன்னா 93ல மல்டிப்ளை பண்ணுவேன். 84 அப்படின்னு இருந்துச்சுன்னா 85ல மல்டிப்ளை பண்ணுவேன். 84 into 85ன்னு போட்டு அந்த வேல்யூ போட்டுட்டு கடைசியா 25 அதோட சேர்த்து போட்டுக்கணும். அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். இங்க பண்ணனா ஏன் அது பண்றோம் அப்படின்னா, இப்போ நான் 3 டிஜிட்டும் மல்டிப்ளை பண்றதுக்கு 2 டிஜிட் ஈஸியா இருக்கும் இல்லையா, அதனால நான் வந்து அப்படி போட்டிருக்கேன். அதை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கேன்சல் இந்த 1000x வருது. ஸோ அதுக்கு ஈக்குவேட் பண்ணி கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் 805 வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்ப பாருங்களேன், இதுல என்ன கொடுத்திருக்காங்க, வாட் மஸ்ட் பி ஆடட் டு 1/x டு மேக் இட் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1/x உடன் எதை சேர்த்தால் அது எக்ஸுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. அப்போ என்னன்னா ஏதோ ஒண்ணு 1/x ஓட ஆட் பண்றாங்க. அது தெரியுமா தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அதை நான் என்ன பண்றேன், தெரியாததை ஏன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 1/x ஓட சேர்க்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ 1/x plus a அப்படிதானே சேர்க்கிறது. சோ ஏன்னு வந்துச்சுன்னா அது எதுக்கு ஈக்குவலா இருக்காங்க, எக்ஸுக்கு ஈக்குவலா இருக்கும், எக்ஸுக்கு சமமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஈக்குவல் டு எக்ஸ். இதான் ஈக்குவேஷன். ஓகேவா, ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுன்னு தெரிஞ்சுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆயிடும். அப்புறம் இப்ப என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ஏ அப்படின்ற வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த 1/x பிளஸ்ல இருக்கு இல்லையா, இந்த சைட் போனா என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எல்சிஎம் எடுக்கிறேன். எக்ஸால இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ். அப்ப நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஆன்சர் என்னது, ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ். எந்த ஆப்ஷன்ல இருக்கு, டி ஆப்ஷன்ல இருக்கு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓகேப்பா, இந்த கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 4 1/2 மிக்சர் ஃபிராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன், இந்த மிக்சர் ஃபிராக்ஷன்ல இருக்கிறது ஃபிராக்ஷன் பின்னமா மாத்திக்கிறேன். So 2 4s are 8, 8 plus 1 9 வந்துரும். 9/2 plus 6 3s are 18, 1 19 வரும். 19 divided by 6 வரும். Plus x 3 2s are 6, 6 plus 1 7 வரும். 7 divided by 3 is equal to 13 into 5 எவ்வளவு வரும், 65 நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். தெரியலன்னா போட்டுக்கோங்க. 13 into 5 அப்படின்றது 3 5s are 15, balance 1 65 நமக்கு கிடைக்கும். 65 மேல plus 2 இருக்கு இல்லையா, 65 plus 2 67 கிடைக்கும். So 67 divided by 5 வருதா. இப்ப என்ன பண்றேன், இந்த 2 6 3 இந்த ஃபிராக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் வந்து எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், 6 தான் எல்சிஎம்மா வரும் இல்லையா. இது என்ன பண்றேன், மல்டிப்ளை பை 3 போடுறேன். இங்கேயும் மல்டிப்ளை பை 3 போடுறேன். சோ 3 2வால மல்டிப்ளை பண்ணா எனக்கு 6 கிடைக்கும். மேல போட்டுட்டு 27 பிளஸ் 19 பிளஸ் 7 2s are எவ்வளவுப்பா 14 வரும். 14 டிவைடட் பை காமன் 6 பிளஸ் இங்க ஒரு எக்ஸ் இருக்குது இஸ் ஈக்குவல் டு 67 டிவைடட் பை 5 எனக்கு கிடைக்கும். இப்ப என்ன பண்றேன், இது எல்லாத்தையும் ஆட் பண்றேன். 19 plus 14 எவ்வளோ, 19 14 ஆட் பண்றேன். எவ்வளவு கிடைக்கும், 13 வரும். 3 பேலன்ஸ் 1, so 33 எனக்கு ஆன்சர் கிடைக்குது. 33 இது வந்து பிளஸ். ஓகேவா, 33 பிளஸ் 27 பண்றேன். 27 பண்ணா எவ்வளவு வரும், 10 0 1 வரும். 3 plus 3 6 வரும். so 60 divided by 6 கிடைக்கும். so ஆன்சர் என்ன, 10 வருது இல்லையா. 60 divided by 6 plus x is equal to 67 by 5 கிடைக்கும். ஓகேவா, இது கேன்சல் பண்ணா 10 6 are 60 வரும். x is equal to 67 divided by 5 minus 10 வரும். அப்ப நான் இந்த இதை என்ன பண்றேன், 5 வந்து இந்த சைடு மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 5 10s are 15 வரும். so 50 67 minus 50 எவ்வளோ, 67 minus 50 17 எனக்கு. so 17 divided by 5 கிடைச்சிடும் இல்லையா. என்ன பண்ணிருக்கேன், இதுக்கு எல்சிஎம் எடுத்திருக்கேன். 67 divided by 5 minus 10 போட்டிருக்கேன். இந்த 5 இங்க 10ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 5 10s are 15 வந்துரும். so 50 67ல மைனஸ் பண்ணலாம். 17 divided by இந்த ஹோல் இதுக்கு எல்சிஎம் எடுத்து 5ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதையும் போடுறேன். இப்போ இதுல ஆன்சர் இல்ல, நான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்ல ஆன்சர் இருக்குது கலப்பு பின்னத்துல. சோ என்ன பண்றேன், கலப்பு பின்னமா மாத்தப்போறேன். so 3 5s are 15, பேலன்ஸ் என்ன இருக்குது, 2 இருக்குது. 3 2 by 5 என்ன ஆப்ஷன், டி ஆப்ஷன்ல இருக்கு. புரிஞ்சிருச்சா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். when a cube plus b cube divided by a square plus 2ab plus b square is multiplied by a square minus b square divided by a minus b is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க.
அதே தான் தமிழ்ல கேட்டிருக்காங்க. என்ன பண்ணிருக்காங்க, இந்த இதையும் பெருக்குனா ஆன்சர் என்ன வரும் அப்படின்றதான் கேள்வி. எப்படி எப்படி போடலாம்னு பாக்கலாமா? இப்ப இந்த ஈக்குவேஷனை அப்படியே நீங்க எழுதிக்கோங்க. a cube plus b cube எழுதிக்கிறேன். டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர்னு இருக்கு. இது என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த ஈக்குவேஷனால மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன ஈக்குவேஷன், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை a மைனஸ் b. இந்த ஈக்குவேஷனால மல்டிப்ளை பண்ணும் இல்லையா? இப்ப இதை பார்த்தோன்னே என்ன தோணுது, நம்மளுக்கு அந்த ஃபார்முலா ஞாபகம் வருது இல்லையா? So a cube plus b cube அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்னது, a cube plus b cube is equal to a plus b into a square minus ab plus b square அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நான் என்ன பண்ண போறேன், அதை நான் இங்க சப்ஸ்டியூட் பண்றேன். ஏன் அப்படி சப்ஸ்டியூட் பண்றேன் அப்படின்னா, இங்க a plus b அப்படின்னு இருந்தா ஏதாவது ஒரு கேன்சலேஷன் நம்மளுக்கு நடக்க வாய்ப்பு இருக்கு. அதனால நான் அப்படி எழுதிக்கிறேன். So a plus b into a square minus ab plus b square. இதான ஃபார்முலா. டிவைடட் பை a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் இருக்கு. அப்ப அதோட ஃபார்முலா என்னது, a பிளஸ் b தான் ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா. அதனால நான் என்ன பண்றேன், a பிளஸ் b ஹோல் ஸ்கொயர்ன்றத போட்டுக்கிறேன். இது எதால மல்டிப்ளை பண்ணிருக்காங்கப்பா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஃபார்முலா என்ன, a மைனஸ் b இன்டூ a பிளஸ் b, a மைனஸ் b இன்டூ a பிளஸ் b டிவைடட் பை a மைனஸ் b. இப்ப பாருங்களா, கேன்சலேஷன் ஈஸியா இருக்கு இல்லையா? இந்த ஸ்கொயருக்கும் இந்த a பிளஸ் b-யும் நான் கேன்சல் பண்ணிடுறேன். மிச்சம் இருக்கிறது என்ன, a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர் டிவைடட் பை a பிளஸ் b மட்டும் இருக்கு. இப்ப இங்க கேன்சல் பண்ணலாமா, மல்டிப்ளைல இருக்குது இல்லையா? இது மல்டிப்ளை தான் பண்ண சொல்லியிருக்காங்க. சோ மல்டிப்ளைல இருக்கிறதுனால a மைனஸ் b மேலே கீழே கேன்சல் பண்ணிட்டேன். இந்த a பிளஸ் b-யும் இங்க இருக்கிற a பிளஸ் b-யும் நான் கேன்சல் பண்ணா ஃபைனலா எனக்கு கிடைச்சிருக்க ஆன்சர் என்னது, a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். இது மட்டும் தான் நம்மளுக்கு ஃபைனலா கிடைச்சிருக்கு. ஓகேவா? எந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க, a ஸ்கொயர் மைனஸ் ab பிளஸ் b ஸ்கொயர். a ஆப்ஷன்ல இருக்கு. a தான் கரெக்டான ஆன்சர். புரிஞ்சிருச்சா? சும்மா மல்டிப்ளை பண்ணிருக்காங்கப்பா ஃபார்முலாவா, அவ்வளவுதான். அடுத்த क्वेश्चन போலாம். இந்த क्वेश्चन பாருங்களேன், என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. if root 7 minus 2 divided by root 7 plus 2 is equal to a root 7 plus b, then find a and b. root 7 minus 2 divided by root 7 plus 2 is equal to a root 7 plus b எனில் a மற்றும் b ஆகியவற்றை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க இந்த ஒரு இதை கொடுத்துட்டு இந்த ஃபார்மேட்ல வந்து இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அந்த ஃபார்மேட்ல கொண்டு வரணும்னு அர்த்தம். அந்த ஃபார்மேட்ல கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம், இங்க பாருங்களேன், ரூட் 7 பிளஸ் 2 இருக்குது. அப்ப நான் என்ன பண்றேன், கான்ஜுகேட் எடுக்க போறேன். கான்ஜுகேட்னா என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இதுல எடுத்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்போம்ல, அதே தான் பண்ண போறோம். ரூட் 7 பிளஸ் 2. இப்ப இது கான்ஜுகேட் எடுத்தனா என்ன பண்ணணும், அதாவது இதே நம்பர் இதே வேல்யூவால எடுக்கணும், பட் சைன் மட்டும் நான் டிஃபர் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ மல்டிப்ளை பை ரூட் 7 மைனஸ் 2 பண்ணிட்டேன்னா, கீழே பண்ணா மேலையும் பண்ணும் இல்லையா, ரூட் 7 மைனஸ் 2வால பண்றேன். இப்போ கான்ஜுகேட் எடுத்தா எனக்கு ஆன்சர் என்ன வருது, மேல ரூட் 7 மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்குது. ரூட் 7 minus 2 the whole square னு கிடைக்குது. divided by root 7 plus 2 root 7 minus 2 a plus b a minus b ஃபார்முலா. so a ஸ்கொயருக்கு root 7க்கு ஸ்கொயர் எடுக்கிறேன், minus b ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்னா 4 னு வந்துடும் இல்லையா. root 7 the whole square, அதாவது இது எப்படி எழுதிருக்கேன் அப்படின்னா, இங்க root 7 the whole square minus 2 the whole square னு வரும். அதுதான் நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், root 7க்கு ஸ்கொயர் எடுத்தா 7 வரும், minus 2 2s are 4ன்றதை நான் எழுதிருக்கேன். இப்ப இதை வந்து நான் என்ன பண்ணலாம், ரூட் 7 a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்குது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், a ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்ல எழுதுவேன். a ஸ்கொயர்னா ரூட் 7க்கு ஸ்கொயர் எடுக்கும், ரூட் 7க்கு ஸ்கொயர் எடுத்தா என்ன வரும், 7 வரும் இல்லையா. மைனஸ் 2ab என்ன பார்த்தோம், 2 இன்டூ ரூட் 7 இன்டூ 2னு அர்த்தம். 2ab மல்டிப்ளை பண்ணா 4 ரூட் 7 எனக்கு கிடைக்குது. சோ 4 ரூட் 7 இங்க ஒரு பிளஸ்ல இருக்கு இல்லையா, b ஸ்கொயர் பண்ணும், b ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர் பண்ணா 4னு கிடைக்கும். டிவைடட் பை 7 மைனஸ் 4 எவ்வளவு, 3னு வரும். புரிஞ்சுச்சா? இப்ப என்ன பண்றேன், இந்த 7ஐயும் இந்த 4ஐயும் நான் கம்பைன் பண்றேன். 7 பிளஸ் 4 என்ன வரும், 11 வரும் இல்லையா. 11 மைனஸ் 4 ரூட் 7 பை 3. இப்போ இதான் நம்மளுக்கு ஃபைனலா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதுல என்ன கேக்குறாங்க, ஏவும் பியோட வேல்யூவும் கேக்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த ஃபார்மேட்ல நான் எழுதியிருக்கேன், இந்த ஃபார்மேட்ல கொண்டு வரணும்னா என்ன பண்ணும், இந்த 3ன்றது இந்த 11க்கும் கீழே டிவைடட் பை 3 தான், இந்த 4க்கும் டிவைடட் பை 3 தான். அப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த ஃபார்மேட்ல நான் எழுதுறேன். இப்ப ஏவோட வேல்யூ என்னப்பா இருக்குது, ரூட் 7 பக்கத்துல இருக்கிற வேல்யூ ஏ. அப்போ மைனஸ்
4 divided by 7, இங்க ஒரு √7 இருக்குது. பிளஸ் இந்த 11/3 என்னது? இந்த 11/3 கம்ப்ளீட்டா b ஓட வேல்யூ, அது பிளஸ்ல இருக்கு. பிளஸ் 11/3. புரிஞ்சுச்சா? என்ன பண்ணிருக்கேன்? 4√7 அப்படி, அதாவது a √7 plus b அப்படின்றத இந்த ஃபார்மேட்ல நான் எழுதணும். சோ என்ன பண்ணிருக்கேன்னா, இந்த 4/3 அப்படின்றது ரெண்டுத்துக்குமே, இந்த 3 அப்படின்றது ரெண்டுத்துக்குமே நம்மளுக்கு காமனா இருக்கக்கூடிய டினாமினேட்டர். நான் மாத்தி எதுக்கு எழுதுனா, இந்த ஃபார்மேட்ல கொண்டு வரதுக்காக எழுதணும். அப்போ 11/3 அப்படின்றது வந்து b அப்படின்ற ஃபார்மேட்லயும், அதுக்கப்புறம் a √7 அப்படின்னு இருக்கிறது a ஓட வேல்யூ. சோ a வந்து என்ன பண்றேன்? -4/3 அப்படின்றத நான் கொண்டு வரேன். 4/3. ஓகேவா? இப்ப ஆன்சர் என்ன வந்துருச்சு? இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா இதோட வேல்யூ, a ஓட வேல்யூ. இது ஃபுல்லா b ஓட வேல்யூ. a √7 plus b ஃபார்மேட்ல தான் நம்மளுக்கு இருக்கு. அப்போ a ஓட வேல்யூ நம்மளுக்கு -4/3 அப்படின்னு வந்துருச்சு. b ஓட வேல்யூ +11/3 கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் இந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. a ஓட வேல்யூ -4/3 வரணும். b ஓட வேல்யூ 11/3 வரணும். c ஆப்ஷன். புரிஞ்சுச்சா? அடுத்த கொஸ்டின், இதுல ஒரு ஹோம்ஒர்க் ஒரு சம் கொடுத்துருக்கப்பா, அதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கா ஒரு ஐடியா கிடைக்கும். ஒருவேளை சரி மேம் இப்படி வரல அப்படின்னா, இப்ப நான் என்ன சொல்றேன், 11/3 மட்டும் எனக்கு ஃபைனலா கிடைக்குது. ஓகேவா? 11/3 மட்டும் கிடைக்குது அப்படின்னா, எனக்கு ஃபைனல் ஆன்சர் அப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, அது எது? இந்த a ஓட வேல்யூ அப்ப என்னன்னு அர்த்தம்? 0 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, இதை வந்து b ஓட வேல்யூ மட்டும் கன்சிடர் பண்ணி a ஓட வேல்யூ 0ன்னு போடும். 0 multiplied by √7 அப்படி இருக்குதுன்னு அர்த்தம். √7 பிளஸ் இந்த 11/3 மட்டும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்ப நான் என்ன எடுத்துக்குவேன்? a வந்து 0ன்னு எடுத்துக்குவேன். ஏன்னா இது கம்ப்ளீட்டா 0 ஆயிடுச்சு, அதனாலதான் அது ஆன்சர்ல வரல நமக்கு. சோ பிளஸ் 11/3னா இது வந்து b ஓட வேல்யூவா இருக்கு. b ஓட வேல்யூ 11/3னும் a ஓட வேல்யூ 0ன்னு ஆயிடும். புரிஞ்சுச்சா? அது ஒரு ஃபார்மேட் இருக்கு. நீங்க ஹோம்ஒர்க் சம் சால்வ் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு தெரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. If a square plus b square is equal to 117 and ab is equal to 54, then find the value of a plus b divided by a minus b ன்னு கொடுத்திருக்காங்க. a square plus b square 117 மற்றும் ab 54 எனில் a plus b divided by a minus b இன் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, a square plus b squareன்றதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. அது ஓகேவா? அடுத்தது ab ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்ன? a plus b divided by a minus b. a plus b divided by a minus b. அப்போ இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி நான் வந்து ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும்னு அர்த்தம். அப்போ கேட்டிருக்காரு. அப்ப நான் கொண்டு வரதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, a plus b இருக்குது இல்லையா, அதுக்கு நான் வந்து ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். அப்போ அது a plus b the whole square மாறிடும். a minus b the whole squareக்கு a minus b வந்து நான் a minus b whole square மாத்திக்கிறேன். அப்ப நான் மாத்தினேன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப எனக்கு இதுல a ஸ்கொயர் இருக்கும், b ஸ்கொயர் இருக்கும், ab ஓட வேல்யூ தெரியும், அதையும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். a minus b the whole squareக்கு திருப்பி அகைன் a ஸ்கொயர் b ஸ்கொயர் ab ஓட வேல்யூ தெரியும். அதுல எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துருக்க வேல்யூவை நான் சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்றதுனால நான் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். இப்ப தனித்தனியா கண்டுபிடிக்கலாமா? a plus b the whole square ஃபார்முலால என்ன பண்ணும்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் இருக்குது இல்லையா, அதாவது ஃபார்முலா எழுதிக்கோங்க. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab. சோ நான் என்ன பண்றேன்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயருக்கு 117 கொடுத்துருக்காங்க, அதை நான் சப்ஸ்டியூட் பண்றேன். பிளஸ் 54 அப்படின்னு சொல்லி எனக்கு ab ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை நான் என்ன பண்றேன்? 2 ஓட மல்டிப்ளை பண்றேன். 54 into 2 எவ்வளவு வரும்? 108 வரும். 4 2 8 5 2 10. So 108 நான் பிளஸ் பண்றேன். 8 plus 7 என்ன வரும்? 15. 5 வரும். பேலன்ஸ் 1 வரும். So 1 plus 1 2 வரும். அகைன் 1 plus 1 2 வரும். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன்னா, a plus b the whole square ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்? 2 2 5 கண்டுபிடிச்சிட்டேன். அதே மாதிரி a minus b the whole squareக்கு இது அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறோம் இல்லையா, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab பண்ண போறோம். எதோட ஃபார்முலா? a minus b the whole square ஓட ஃபார்முலா. சோ a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயருக்கு அகைன் என்னது? 117 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு 2 into 54 வந்து 108 அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்ன பண்ண போறோம்? மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணா என்ன வரும்? இங்க 17 வரும் இல்லையா, 17ன்றது வந்துரும். இங்க வந்து 0 வந்துரும். இது 110 வரும். சோ இது ஃபுல்லா 0 வந்துரும். சோ 9 plus 8 17 வரும். புரிஞ்சுச்சா? 9 plus 8 17. சோ அதனால 17 minus 8 வந்து 9 ஆன்சர் கிடைக்குது. சோ கீழே உள்ள வேல்யூ 9 நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு என்ன பண்ணணும்? ஆனா நமக்கு வேல்யூ கேட்டிருக்கிறது என்னது? a plus b divided by a minus b. அப்ப இந்த ஸ்கொயர் என்ன பண்றேன்? ஸ்கொயர் ரூட்டா நான் மாத்திக்கிறேன் ரெண்டுத்துக்கும். அப்ப நான் ஸ்கொயர் ரூட் மாத்தினா என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225. 225 ஓட ஸ்கொயர் ரூட் என்னப்பா? 15 வரும். சோ 15 ரூட் 9 ஓட ஸ்கொயர் ரூட் 3 வரும். 3 3s are 9 இல்லையா? சோ 15 divided by 3 which is equal to ஆன்சர் 5 கிடைக்கும். இந்த ஆப்ஷன்ல இருக்குது, பி ஆப்ஷன்ல இருக்கு.
புரிஞ்சுச்சா? அதாவது கொடுத்துருக்க ஒரு வேல்யூஸ் என்னென்னத்துக்குலாம் கொடுத்துருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி நம்மளுக்கு கேட்டிருக்கிறதுல நம்ம எப்படி மாத்தினா சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்றத பாக்குறோம். ஸோ a பிளஸ் பி பை a மைனஸ் பி கேட்டிருக்காங்க. அதுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா அதுலதான் நான் கொண்டு போய் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரையும் ஏபியும் சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அதனால அப்படி மாத்திட்டு நான் ஃபைனலா a பிளஸ் பி டிவைட் பை a மைனஸ் பி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்து அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ஃபார்மேட் பா. இது பாருங்களேன். இஃப் a into b is equal to ab by a plus b ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 3 into 3 into minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க a into bன்றதோடது இப்படிதான் சப்ஸ்டியூட் பண்ணும் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிராக்கெட்ல உள்ளதை a bன்னு எடுத்து இந்த ஃபார்மேட்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நம்ம நார்மலா மல்டிப்ளை பண்ற மெத்தட் கிடையாது. இது அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க வந்து வேல்யூ கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி தான்ப்பா வருது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் 3 into minus 1 வந்து a bன்னு நினைச்சுக்கணும். உள்ள 3 இந்த சிம்பிள் போட்டு 3 into minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இது இந்த ஃபார்மேட்ல நான் சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும் a bன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப a bனா 3 into minus 1 divided by a plus b கொடுத்துருக்காங்க. 3 plus minus 1 இல்லையா? இப்ப இதோட ஆன்சர் என்ன ஆயிடுச்சு மைனஸ் 3 வந்துருச்சு. கீழே வந்து 3 minus 1 2ன்னு வந்திருக்கு. இது எதுக்கான வேல்யூ? இதுக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அகைன் நான் என்ன பண்றேன்னா 3 ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டு -3 டிவைடட் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப திருப்பி என்ன பண்ணோம் இதே ஃபார்மேட்ல தானே இருக்குது. இதே ஃபார்மேட்ல திருப்பி ab டிவைட் பை a பிளஸ் b ல சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப சப்ஸ்டியூட் பண்ண என்ன வந்துடும் ab அதாவது 3 into -3 டிவைடட் பை 2ன்னு மேல வரும். கீழே டிவைடட் பை a பிளஸ் b இருக்குது. அப்போ பிளஸ் ஆஃப் மைனஸ் வந்து மைனஸ்னு வரும். ஸோ 3 minus 3 by 2ன்னு போடும். இப்ப வேல்யூ என்ன வரும் 3 into -3 -9 வரும். மேல நியூமரேட்டர்ல -9 by 2ன்னு வரும். இப்ப 2 3s are 6. இதுக்கு என்ன பண்றேன் எல்சிஎம் எடுக்கிற 2 3s are 6. 6 minus 3 3 by 2ன்னு இருக்கும். இப்ப என்ன வரும் இதை இப்படியே கேன்சல் பண்ணலாமா? பண்ணலாம். ஏன் பண்ணலாம்னா நியூமரேட்டர் தான் கேன்சல் பண்றேன். டினாமினேட்டர் கேன்சல் பண்ணலாம். இல்ல மேம் எனக்கு இது புரியல அப்படின்னா நீங்க மேல எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா என்ன ஆகும் -9 by 2 -9 by 2 இந்த 3 by 2 மேல போச்சுன்னா என்ன ஆயிரும் 2 by 3ன்னு மாறிடும். சோ இந்த 2 கேன்சல் ஆயிரும். இந்த 3 இந்த -9 -3ன்னு எனக்கு ஆன்சர் வந்திருக்கு. அப்போ வேல்யூ என்னப்பா இதோட வேல்யூ கடைசியா வந்து -3ன்னு கிடைச்சிருக்கு. இந்த ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க -3 ஏ ஆப்ஷன்ல இருக்கு. புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் சம் போலாம். ஒன்னும் இல்ல அவங்க ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டுக்கு இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேக்குறாங்க. அது நம்ம சப்ஸ்டியூட் பண்ணா -3 நம்மளுக்கு இதுல ஆன்சர் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. if p is equal to x divided by x plus y, q is equal to y divided by x plus y, then what is the value of 1 by p minus q minus 2q divided by p square minus q square கேக்குறாங்க. சரி, இதுவும் அதே மாதிரி ஃபார்மேட் தானே. பிக்கும் கியூக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அந்த இதை கண்டுபிடிக்க சொல்றாங்க. நான் எதை கண்டுபிடிக்க சொல்றாங்களோ அதை நான் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன். 1 divided by p minus q minus 2q divided by p square minus q square. இது பாருங்களேன். இதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வருதா? இப்ப பாருங்க p minus q அதுக்கு ஒண்ணும் இல்லை. ஸோ p square minus q square நான் எப்படி எழுதலாம்? அகைன் a square plus b a square minus b square ஃபார்முலா இல்லையா? சோ இது நான் என்ன ஃபார்மேட்ல மாத்திக்கிறேன்னா 1 divided by p minus q minus 2q divided by p minus q into p plus q ன்னு எழுதுறேன். இப்ப என்ன பண்ணலாம் எல்சிஎம் எடுக்கலாம் இல்லையா? இங்க ஒரு p minus q இருக்கு, இங்க ஒரு p minus q p plus q எக்ஸ்ட்ரா இருக்கு. சோ என்ன பண்றேன் இதை வந்து p plus q ஆல மல்டிப்ளை பண்றேன். மேலேயும் கீழே நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் p plus q ஆல மல்டிப்ளை பண்றேன். p minus q p plus q ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் p square minus q square கீழே வந்துடும். அப்படின்னா மேல என்ன வரும் p plus q எக்ஸ்ட்ரா வரும் minus 2q divided by p plus q into p minus q. சோ இப்போ நான் என்ன பண்றேன் இந்த -2q இந்த +2q ஆட் பண்ணா என்ன வரும் -q வந்துடும். சோ p -q மேல ஃபார்ம் ஆயிடுச்சு. கீழே டிவைடட் பை p plus q into p minus q இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணலாம் இல்லையா? மேல p minus q கீழே டினாமினேட்டர்ல உள்ளதை கேன்சல் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் ஃபைனலா கிடைச்சிருக்கு 1 divided by p plus q கிடைச்சிருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னா இந்த p ஓட வேல்யூ இந்த q ஓட வேல்யூவை இங்க கீழே கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்றேன்.
ஸோ 1 டிவைடட் பை பி பிளஸ் கியூ. பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க. கியூவோட வேல்யூ ஒய் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய்னு கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன பண்ணலாம்ப்பா? இது பாருங்களேன், கீழே வந்து டினாமினேட்டர் ஈக்குவலா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம்? மேல உள்ள பவரை ஆட் பண்ணலாம் இல்லையா? சோ இங்க என்ன வந்துருச்சு அப்படின்னா 1 டிவைடட் பை இங்க போடுற மிச்சத்தை 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் ஒய் டிவைடட் பை காமனா எக்ஸ் பிளஸ் ஒய் வந்துருச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் இந்த கீழே உள்ள எக்ஸ் பிளஸ் ஒய்யும் கேன்சல் பண்ணிடலாம் இல்லையா? இது டினாமினேட்டர்ல தான் ரெண்டுமே இருக்கு. சோ ஆன்சர் ஃபைனலா என்ன வந்துருச்சுன்னா 1ன்னு எனக்கு கிடைச்சிருச்சு. கேட்டிருக்க இதை நான் இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொடுத்துருக்க வேல்யூ என்ன பிக்கும் கியூக்கும் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணி கேன்சலேஷன் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருக்கேன். 1ன்னு வந்துருக்கு நமக்கு ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின்ல if a by b is equal to 4 by 5 and b by c is equal to 15 by 16 then c square minus a square divided by c square plus a square என்ன வேல்யூன்னு கேக்குறாங்க. a by b 4 by 5 மற்றும் b by c 15 by 16 எனில் c square minus a square divided by c square plus a square மதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கொஸ்டின்ல இது வந்து ரெண்டு மெத்தட்ல போடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மெத்தட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ரேஷியோ மெத்தட்லயும் போடலாம். ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட்ல போடலாம் அப்படின்னா இப்போ a by b ஓட வேல்யூ 4 by 5ன்னு கொடுத்துருக்காங்க. அகைன் b by c ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 15 by 16ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் டிவைட் பை c ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. இதை நான் என்ன பண்றேன்? a இங்க 4 இருக்குது, இங்க 5 இருக்குது இல்லையா? இதை நான் எப்படி போடுறேன்னா என்னோட a by b இன்டூ b by c போடுறேன். சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா இங்க பியும் பியும் கேன்சல் பண்ணலாம்ல மேம் அப்படின்னு கேட்பீங்க. ஆனா பியோட வேல்யூ 5ன்னு இங்க கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ அகைன் 15 கொடுத்துருக்காங்க. அப்போ 15ம் 5ம் கேன்சல் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்ப நம்ம டைரக்டா சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 4 டிவைடட் பை 5 இன்டூ 15 டிவைடட் பை 16 போடுறோம். 15 டிவைடட் பை 16 போட்டோம்னா இந்த 5 இந்த 15 கேன்சல் பண்ணா என்ன வரும்? 3 5 ஆர் 15 வரும். இந்த 4யும் இந்த 16யும் கேன்சல் பண்ணா 4 4 ஆர் 16 எனக்கு கிடைக்குது. ஃபைனலா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 3 by 4ன்னு கிடைக்கும். இப்போ இதை என்ன பண்றேன்? இந்த சி ஸ்கொயருக்கும் இந்த ஏ ஸ்கொயருக்கும் சப்ஸ்டியூட் பண்றேன். சியோட வேல்யூ 4னும் ஏவோட வேல்யூ 3னும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ நான் சப்ஸ்டியூட் பண்ணா சியோட வேல்யூ 4 ஸ்கொயர் மைனஸ் ஏவோட வேல்யூ என்ன 3 ஸ்கொயர்னு இருக்குது டிவைட் பை சி ஸ்கொயரோட வேல்யூ 4 ஸ்கொயர் பிளஸ் 3 ஸ்கொயர்னு நான் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்பா? 16 மைனஸ் 9 டிவைட் பை 16 பிளஸ் 9னு கிடைக்கும். 9 பிளஸ் 7 16 இல்லையா? ஸோ 7 மேல கிடைச்சது டிவைடட் பை 16 பிளஸ் 9னு கொடுத்துருக்காங்க. 9 பிளஸ் 6 எவ்வளோ? 15. ஸோ 5 பேலன்ஸ் 1 2னு கிடைக்குது 25. 7 டிவைடட் பை 25 எனக்கு ஆன்சர் கிடைக்குது. இந்த ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ஷன்ல இருக்கு. இது ஒரு மெத்தட், இப்படியும் போடலாம். அப்படி இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னா நம்ம ரேஷியோ மெத்தட் இருக்குது இல்லையா, அதுலயுமே போடலாம். இந்த சம்ம ரேஷியோ மெத்தட்ல எப்படி போடுறது? a b கொடுத்துருக்காங்க. ஸோ a இஸ் டு bன்றதோட வேல்யூ b இஸ் டு c. இப்படி போட்டோம்னா ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? 4ன்னு கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ 5ன்னு கொடுத்துருக்காங்க. அகைன் இதுல என்ன கொடுத்துருக்காங்க? பியோட வேல்யூ 15ன்னு கொடுத்துருக்காங்க. சியோட வேல்யூ 16ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் வேல்யூ இல்லையா? ஸோ ரேஷியோ மெத்தட் போடும்போது என்ன பண்ணுன்னா இந்த 5 பக்கத்துல இருக்கிறதுனால இங்கேயும் 5 போட்டுக்குவேன். இந்த 15 இது பக்கத்துல இருக்கிறதுனால இங்க 15 போட்டு புரிஞ்சுச்சா? இதுக்கெல்லாம் வேல்யூ இல்லை, இந்த பக்கத்துல உள்ள வேல்யூவை அப்படி அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதான். ஸோ போட்டுட்டோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவா. எப்படி மல்டிப்ளை பண்ணும்? 15 into 4 எவ்வளவு வரும்? 15 4s are 16 வரும். 5 4s are 20. 0 பேலன்ஸ் 2 இருக்கும். 1 4 is 4 plus 2 6ன்னு வரும். ஸோ 60. 15 into 5 எவ்வளோ? 5 5s are 25 வரும். பேலன்ஸ் 2 இருக்கும். 1 5 is 5 plus 2 75 வரும். 16 6 5s are எவ்வளோப்பா? 13 வரும். 0 பேலன்ஸ் என்னது? 3 இருக்குது. 1 5 is 5 plus 3 18 நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இது நம்ம என்ன பண்ணலாம்? ரேஷியோ மெத்தட் தானே. ரேஷியோன்றதுனால 5 ஆல் நான் டிவைட் பண்றேன். 1 5 is 5 2 5s are 10ன்னு வரும். 1 5 is 5 5 5s are 25 வரும். இங்க அகைன் 1 5 is 5 16 வரும். 6 5s are 13ன்றதுனால 16 வரும். இப்போ என்ன கிடைச்சிருச்சு? a is to b is to c யோட ஒரு கம்ப்ளீட் வேல்யூ எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நான் இதை என்ன பண்ணுவேன்? இங்க கேட்டிருக்க இந்த கொஸ்டின்ல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவேன். c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் டிவைடட் பை c ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இதுல கொண்டு வந்து நான் சப்ஸ்டியூட் பண்றேன். c யோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு? 16ன்னு கிடைச்சிருக்கு. 16d ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கா? 12ன்னு கிடைச்சிருக்கு. ஸோ 12d ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை அதே வந்து பிளஸ்ல கொடுத்துருக்காங்க. 16 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 16 ஸ்கொயர் என்னது? 15 ஸ்கொயர் 225. 16 ஸ்கொயர்
256. இங்க பாருங்க 256 வரும். 256 வந்துருச்சா மைனஸ் 144 வரும் மேல. ஸோ கீழே என்ன வரும் 16 ஸ்கொயர் 256 வரும். அகைன் பிளஸ் 144 எனக்கு கிடைக்கும். ஸோ இதை நான் என்ன பண்றேன் மைனஸ் பண்றேன். 6 மைனஸ் 4 எவ்வளோ 2 வரும். 5 மைனஸ் 4 1 வரும். 2 மைனஸ் 1 1 மேல 112 எனக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. கீழே என்ன பண்ணணும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். 6 பிளஸ் 4 10 கிடைக்குது. பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ 6 பிளஸ் 4 அகைன் 10 கிடைக்கும். 0 வரும். 0 வந்துருச்சா திருப்பி வந்து இங்க வந்து 1 வரும். 2 3 4 400 வரும். இது நான் ஃபர்தரா என்ன பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா. சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும் 2 டேபிள்ல பண்றேனே 5 2s are 10 வரும். 6 2s are 12 வரும். அகைன் 200 கீழே வரும். ஸோ கொஞ்சம் பெருசா இருக்கு இல்லையா. 4 டேபிள்ல போலாம். 4 டேபிள்ல போனோம் அப்படின்னா 1 4 is 4 வரும். 4 4s are 16 வரும். டிவைடட் பை 5 4s are 20 50 வருது. இது அகைன் நான் என்ன பண்ணலாம்னா 2 டேபிள்ல திருப்பி பண்ணலாம் இல்லையா. 7 2s are 14 டிவைடட் பை 25 எனக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்னப்பா 7 டிவைடட் பை 25. இதுக்கு மேல ஃபர்தரா அதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஃபைனல் ஆன்சர் பி தான். புரிஞ்சுச்சா. 2 மெத்தட்லயும் போடலாம். ரெண்டுமே ஈஸியான மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து நம்ம வந்து அப்படியே வந்து இதை கொடுத்துருக்கதை மல்டிப்ளை பண்ணி அதை கேன்சல் பண்ணி சியோட ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை எடுத்துட்டு போய் அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றோம். இது ரேஷியோ மெத்தட்ல நம்ம சியோட வேல்யூ ஏவோட வேல்யூ பியோட வேல்யூல தனித்தனியா கண்டுபிடிச்சிட்டு அதுல கேட்டிருக்கிறது சியும் ஏவும் மட்டும். அதனால நான் அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் சால்வ் பண்ணா 7/25 வரும் நமக்கு ஆன்சர். ஓகேவா.